கண்டிப்பாக பானு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது நாள், அதாவது போக்குவரத்து தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் தடுப்பதற்காக தற்காலிக பணியாளர்கள் மூலம் பேருந்துகளை இயக்கும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் திருவட்டார் பணிமனையிலிருந்து மார்த்தாண்டத்திற்கு அரசு பேருந்தை முறையாக ஓட்ட பயிற்சி இல்லாத ஓட்டுநர் ஒருவர், அதாவது தற்காலிக ஓட்டுநர், பயணிகளை ஏற்றி சென்று கொண்டிருந்தார். அப்போது பேருந்து ஆற்றூர் அருகே மங்களா நடை பகுதியில் இறக்கத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் பிரேக் பிடிக்க முயன்றும் பேருந்து நிற்கவில்லை என தெரிகிறது. இதனால் இந்த பேருந்து முன்னால் பயணிகளை ஏற்றி கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்தின் பின்பக்கத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் இரு பேருந்துகளிலுமாக பயணம் செய்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்றே சொல்லலாம். மேலும் இந்த விபத்தில் முக்கிய சாலையான குலசேகர மார்த்தாண்டம் சாலையில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. இது ஏற்கனவே நாகர்கோயிலிருந்து ஆரல்வாய்மொழி சென்ற அரசு பேருந்து நேற்று தற்காலிக ஓட்டுநர் இயக்கப்பட்ட நிலையில் ஆரல்வாய்மொழி பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள கடையில் மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதனால் கடைக்கு முன்பு போடப்பட்டிருந்த இரும்பு இருக்கைகளை சேதப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதனால் தற்போதைய சூழ்நிலையில் பேருந்துகளில் பயணிப்பது, அதாவது தற்காலிக ஓட்டுநர்களால் இயக்கப்படுகின்ற பேருந்துகளில் பயணிப்பது பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம்.